நம்மள பல பேர் புலம்புறது, வாழ்க்கையே இல்ல. வாழ்க்கையே போச்சு. என்னால எந்திரிச்சே வர முடியல. தோத்து போயிட்டே இருக்கிறேன். ஏன் இப்படி எனக்கு மாத்திரம் நடக்குது? ஏன் மித்தவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. ஏன் எனக்கு மாத்திரம் நடக்க மாட்டேங்குதுன்றது புலம்பல் பல இடத்துல நம்ம பார்க்கலாம். அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால, தோல்வியை நினைச்சு பயப்படுறனால, உங்களை பற்றி நீங்கள் யோசிக்காதனால, இந்த மெக்கானிசம் யோசிக்காதனால நீங்கள் முயற்சின்றதை பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு பண்ண உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. எனக்கு உடனே எல்லாமே நடக்கும்னா நடக்காது. அதுக்கு நீங்கள் சில தியாகங்கள் பண்ணி ஆகணும். சில ஃபெயிலியரை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சில பேரை நீங்கள் பார்த்து தான் ஆகணும்னா பண்ணி தான் ஆகணும். சில விஷயத்த நீங்கள் கடந்து போகணுன்னா போய் தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அந்த இடத்த விட்டு நீங்கள் பறந்தும் போக முடியாது. நான் உங்களை கடந்து தான் போகணுன்னா செஞ்சு தான் ஆகணும். அது மாதிரி உங்களுக்குள்ள சில தோல்விகள் இருக்குன்னா அதை பார்த்து பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் அவங்க யோசனை உங்களுக்குள்ள முழுமையாக இருக்கணும். அப்படியே சிறகடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருந்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது. தோல்விகள் மாத்திரம்தான் வரும். அதை பார்த்து பயப்படுறதுனால நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணாதனால நீங்கள் தோல்வியை நினச்சி பயந்து பயந்து உட்காடுறீங்க. சில ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாடுறவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த 50 அடிக்கிற வரைக்கும் அவங்க சுற்றி இருக்கிற எந்த விஷயத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அவங்க போடுற அந்த பாலையும் அவங்க அந்த பேட்டும் அந்த ஸ்டைலும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. அது நிறைய ப்ரொஃபஷனலில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடியோ நான் பார்த்தேன். இந்த நாய் வச்சுட்டு டாக் கிரவுண்டில் வச்சுக்கிட்டு சுற்றியும் ஆள் இருப்பாங்க. அவங்க பிளேட்டை தூக்கி தூக்கி போடுவாங்க. அதை கவிட்டு அதை எடுத்துகிட்டு வரும். அது அந்த எஜமான் சொல்கிறத மாத்திரம் பண்ணும். ஹைட் அது பார்க்கும். அவங்க தூக்கி போடுவாங்க, எடுத்துகிட்டு வரும். அவங்க கையில் நிறைய பிளேட் இருக்கும். 4 பக்கம் தூக்கி போடுவாங்க, எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும். இது பண்ணுறது அதுக்கு சுற்றியும் நெருப்பை கை தட்டுவாங்க, இது பண்ணுவாங்க. அது கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே மாறாது. அது எடுப்போமா எடுக்க மாட்டோமா என்ன பண்ணுவோன்னு கிடையாது. ஆனால் அவங்க கொடுக்குற டைரக்ஷன் இதில் போய் ஃபாஸ்ட்டாக போய் அதை எடுத்துட்டு வரும். அது மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸை நீங்க எடுத்தீங்கனாலும் அப்படித்தான். கிரிக்கெட் எடுத்தீங்கனாலும் சரி, ஃபுட்பால் எடுத்தாலும் சரி, சுத்தீவிர அவங்க ஒரு கோல் அடிச்சுட்டு தான் அவங்க என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க தவிர அவங்க அது இந்த ஃபெயிலியர்ஸை எதோ இருந்தாலும் அவங்க அந்த கிரவுண்டுக்குள்ள கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இது மாதிரி லைஃப்ல நீங்க எந்த விதத்துல நீங்க பண்ணி பார்த்துருப்பீங்க? எதுக்குமே பண்றதுக்கு முயற்சின்றது நம்ம கிட்ட இல்லாதனால அடுத்தவங்க ஜெயிக்கிறத மாத்திரம் பார்க்கறது. தோத்தவங்களுக்கு பல பேரை நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்க முயற்சி பண்ணிருக்காங்களான்னு பார்த்தா நம்மளுக்கு அது தெரியாது. அது தோத்ததை மாத்திரம் எடுக்கிறோம். சிலது ஜெயிச்சதை மாத்திரம் எடுக்கிறோம். அவங்களால முடிஞ்சதை ஜெயிச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ லக் இருக்கு, என்கிட்ட லக் இல்லை. இந்த தோத்தவங்களை நினைச்சிட்டு அவங்க பாரு அவங்க தோத்து போயிட்டாங்க, நம்ம அது செஞ்சோம்னா நம்மளும் தோத்து போயிடுவோம். நம்ம என்ன ஆரம்பத்துல நம்மளுக்குள்ள என்ன இருக்குன்னா, என் நினைப்பே என்னன்னா தோத்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது. என்னைக்காவது நாளைக்கு தெரியாம ஜெயிச்சாலுமே ஐயா நான் ஜெயிக்கல, என்னவோ லக்ல வந்திருக்கு. ஏன்னா நம்ம மனசு ஃபுல்லா எப்படி என்ட்ராயிருக்குன்னா தோத்து போயிடுவோம். நம்மளால முடியாது, அது செய்ய மாட்டோம், இது பண்ண மாட்டோம், நம்மளுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை, நம்மளே நம்ம நினைக்கிறனால நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களே நீங்க நம்பாத வரைக்கும் நடக்காது. நம்பிக்கைன்றது என்னன்னா வெளியிலேருந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ணி யாரும் செய்ய மாட்டாங்க. நீங்க தான் முதல்ல நம்பணும். உங்களை நீங்க நம்பணும். உங்களை பார்த்து சந்தோஷப்படுத்தணும். நான் அழகா இருக்கிறேன், எனக்கு என்னால செய்ய முடியும், என்னால பேச முடியும், என்னால வேலை செய்ய முடியும், என்னால ஓட முடியும். இப்படி எல்லா விஷயத்தையும் உங்களால நினைச்சு பார்த்தாது. எனக்கு இந்த முடி நல்லா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஷேவிங் பண்ணலைன்னா கூட எனக்கு பிடிச்சிருக்கு, கண்ணாடி போட்டா நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கு, இப்படின்னு உங்களை நீங்க ரசிச்சாதான் அடுத்தவங்க உங்களை ரசிப்பாங்க. நீங்க உங்களை பிடிக்கல, நான் இதா இருக்கிறேன் அப்படின்னா நீங்க சோர்ந்து தான் வெளில இருப்பீங்க. உங்களை பார்க்குறவங்களும் என்ன இப்படி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. உங்க நினப்பு தான் அடுத்தவங்களுக்கு ரிசல்ட்டாக காமிக்கும். நீங்கள் என்ன மாதிரி இருக்கிறீங்களோன்றதான் அவங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் எப்படி நினப்புலையோ எந்த மாதிரி யோசிச்சு போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெளிப்பாடாக எல்லாருக்குமே தெரிய வரும். முதல்ல நீங்கள் உங்கள் திங்கிங்கை கரெக்டாக வைங்க. தோற்று போயிடுவோம்னு நினச்சா நீங்கள் தோற்று தான் போவீங்க. வெளியில் இருக்கவங்களுக்கு இவன் தோற்று போயிடுவான், ஜெயிக்க மாட்டான்னு சொல்லும் போது நீங்களும் அதை நம்பி வருவீங்க. உங்கள் ஆள் மனதுக்கு என்ன ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதை தான் எண்ணம் வெளிப்பாடாகவே இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் என்னால் முடியும், நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் மட்டும்தான் அது ஜெயிக்க வரும். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் வாழ்க்கையில் எது வேணால் சாதிங்க. ஜெயிக்கிறீங்களோ தோக்கிறீங்களோ, நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ, வேலை போகிறீங்களோ பிஸ்னஸ் போகிறீங்களோ, ஆனால் முதல்ல உங்ககிட்ட இருக்க வேண்டியது எல்லார்ட்டையும், அது எந்த வயசாக இருந்தாலும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அதனால் முதல்ல உங்களை நீங்கள் நம்புனீங்கன்னா ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரிசல்ட்டை வச்சு ஒரு ஃபெயிலியர் ஆனாலும்
உங்களுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யோசிச்சு பாருங்கள். முதல்ல உங்களை நீங்கள் மாற்றினீங்கன்னா, உங்கள் எண்ணத்தை மாற்றினீங்கன்னா, உங்களுக்குள்ள நம்பிக்கையை விதைச்சிங்கன்னா, என்னால் முடியுன்றதை உங்கள் சப்ஸ்கான் மைண்டுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அதுக்கு தேவையான டூல்ஸை தேடுங்க, ஜெயிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.